எப்போ ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க. என்னது, பிரதர் வராரா? நீங்கள் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே பிரதர் வராருன்னு. சரி வைங்க, நானே சமாளிக்கிறேன். ஏதாவது இந்த பிரதரே இப்படி தான் சொல்லிகிட்டே வரமாட்டார். இப்போ நான் வீடை வேற சுத்தம் பண்ணணும், பைபிள் வேற எடுக்கணுமே. இந்த பைபிள் எங்கே வச்சேன்? போன வாரம் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போனோம். அப்படின்னா பைபிள் பேக்கில் தான் பாரு. அப்பா, பைபிள் கிடச்சிருச்சு. பிரதர் வந்தால் பார்த்துக்கலாம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நான் நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர் பசங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாம் கூட நல்லா இருக்காங்க பிரதர். இந்த பக்கமா ஒரு வேலையா வந்து சிஸ்டர், அதான் உங்க வீட்ல வந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு போலான்னு. அப்படிங்களா பிரதர்? ரொம்ப சந்தோஷம். என்ன சிஸ்டர், பைபிள்லாம் படிக்கிறீங்க போல இருக்கு? ஆமாங்க பிரதர், நான் 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் ஒரு தடவை படிப்பேன் பிரதர். எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்பெல்லாம் பைபிள் தான் பிரதர் படிப்பேன். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஆனா அந்த பைபிளை கொஞ்சம் மாத்த கூடாதா? கிஞ்சி அக்கா இருக்குது. அதுவாங்க பிரதர், இப்போ கடையில் போய் கேட்டோன்னா ஒரு பைபிள் 200 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க பிரதர். அதனால தான் கொஞ்சம் வாங்க யோசனையாக இருக்குது. நீங்கள் பர்த்டேக்கெலாம் ட்ரெஸ் எடுப்பீங்களா சிஸ்டர்? அதெல்லாம் வருஷம் கரெக்டாக எடுத்துருவாங்க பிரதர். எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே எடுப்பீங்க தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டர்? பிரதர் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்பயுமே நாங்கள்லாம் பிராண்டடாக தான் பிரதர் எடுப்போம். ஒரு 2000 ரூபாய்க்கு எடுத்தால் தான் பிரதர் நல்லா ஒர்த்தாக இருக்கும் பிரதர். இப்போ இந்த ரோட்டு கடையெல்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக கிழிஞ்சு இல்லைன்னா நஞ்சு போயிடும் பிரதர். ஒரு 2000 ரூபாய்க்கு ஒர்த்தாக எடுக்கலாம் பிரதர். ஓஹோ, சரிங்க சிஸ்டர். இப்போ நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். சரிங்க பிரதர். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம் சிஸ்டர். நாங்கள் பிரதர் தீத்துங்க சிஸ்டர். ஐயோ, இந்த தீத்து வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. ஏசப்பா, சீக்கிரமா இந்த தீத்தை என் கண்ணில் காமிச்சிருங்க. பைபிளே முடிய போது இன்னும் தீத்துவ காணும். எடுத்துட்டீங்களா சிஸ்டர் தீத்து? பிரதர் கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பைபிள் ஃபுல்லா பார்த்தேன், ஆனா தீத்துன்னு ஒரு சாப்டர் எனக்கு இருக்கிற மாரி ஒண்ணு தெரியலையே. தீத்துன்னு ஒரு நிருபமே இல்லையா? சரிங்க சிஸ்டர், உங்க பைபிள்ல ஏசாயா 5வது அதிகாரம் அதுக்கு தான் பாருங்க. ஐயோ, இந்த ஏசாயா எங்க போய் தேடுறது? அப்பா, ஏசாயா கிடைச்சிருச்சு. எடுத்துட்டீங்களா சிஸ்டர்? பிரதர், ஏசாயா இருக்கு பிரதர், ஆனா 5வது அதிகாரம் பேஜே கிழிஞ்சிருச்சுங்க பிரதர். சரிங்க சிஸ்டர், என் பைபிள்ல இருக்கு 5வது அதிகாரம், நானே படிக்கிறேன். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. இந்த வசனத்தை படி நீங்கள் வேதத்தை அசட்டை பண்ணாமல் வேதத்தை கனம் பண்ணி படிச்சீங்கன்னா உங்கள் குடும்பமும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க சிஸ்டர். சரிங்க பிரதர், இனிமே நான் கவனமாக இருக்கேன். ஓசியா 4:6 நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிட்டேன் என்று தேவன் சொல்கிறார். ஸோ பேரண்ட்ஸ், நீங்கள் வேதத்தை மறந்துட்டு மறக்காதீங்க. அப்போது தான் உங்கள் பிள்ளைகளான நாங்களும் ஆசீர்வதிக்கப்படும். தேங்க்யூ.